வணக்கம், வெல்கம் டு வர்லூஸ் குக்கிங். இன்றைக்கி ஒரு சுட்ட கத்திரிக்காய் காரக்குழம்பு பார்க்கலாங்க. இப்போ கத்திரிக்காய் மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆயில் தடவிட்டாங்க. இப்போ இது மேலே வச்சுக்கலாம், ஸ்டவ் மேலே. இந்த பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் சுட்டுட்டேன் நான் நல்லா. இதை இப்போ தண்ணியில் போட்டு நம்ம கொஞ்சம் தோல் உரிச்சிட்டு அப்புறம் மேஷ் பண்ணிக்கலாங்க. இதை இப்போ பாருங்கள், இதை சுட்டுட்டு இது தோல்லாம் எடுத்துட்டேன். இதை மிக்சியில் ஒரே ஒரு சுற்றிக்கலாங்க. இப்போ இது ஆயில் போட்டுக்கலாங்க. இப்போ கடுகு போடுறேன். இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு, இப்போ 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். ஒரே சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயம் அதை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த பச்சை கத்திரிக்காய் போட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியும் ஊற்றி உப்பு போட்டுக்கிறேங்க. இதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், சுட்ட கத்திரிக்காய் அந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோதாங்க, வெறும் சிம்பிளுங்க. இது பண்ணுறது ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி மட்டும் மேலே இது பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு கூட தெரியாது இந்த கத்திரிக்காய் பண்ணியிருக்கோன்றது. இது மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாய். இப்போ பாருங்கள், சூடான சாப்பாடு, சுட்ட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த பாருங்கள், அப்பளம். சிம்பிளாக இருக்குங்க. இது மாதிரி பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது மாதிரி பண்ணி பாருங்கள்.